சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் வாழ இந்நருள் தாத்தா. ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. ஓம் சனீஸ்வரமூர்த்தியே போற்றி போற்றி. ஓம் நீதியின் நாயகனே போற்றி போற்றி. ஓம் நேர்மையின் வடிவமே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ இழந்த அனைத்தும் மீண்டும் உன்னிடம் வரப்போகின்றது. நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே. உன்னுடைய கஷ்ட காலங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. கடந்து போன இந்த கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் என்னை அன்புடன் ஆராதித்த உனக்கு என் அப்பன் இருக்க எனக்கென்ன கவலை வந்துவிடும் என்று நினைக்கும் உன்னுடைய வாழ்வு மற்றவர்களுக்கு உதாரணமாக போகின்றது. நீ விதைத்த நற்செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாய் வளர நேரம் வந்துவிட்டது. என் அன்பு தங்கமே, உனக்கான வெற்றி கனியை கொடுக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீயும் தயாராக இரு தங்கமே. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் உன் அப்பாவின் ஆசிர்வாதத்துடன் வாழையடி வாழையாக குலை தள்ளி தழைத்தோங்கும். நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாய் உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாக செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை மட்டும் பின்பற்று. உனக்கான நல்ல காலம் ஆரம்பமானது தங்கமே. உன் வளர்ச்சிக்கான தடைகள் அனைத்தையும் உன் அப்பா நான் அகற்றிவிட்டேன். உன்னுடைய லட்சியத்தை அடையும் தருணம் இது. இனி நீ வெற்றி கொடி கட்டி பறக்கப் போகின்றாய். ஒரு மனிதனின் புகழ் என்பது பணத்தாலோ பதவியாலோ கிடைப்பது பெரிதல்ல. அவர் நடத்தையால் கிடைப்பதே நிஜமான புகழ். என் பக்தனோ பக்தையோ எங்கிருந்தாலும் என்ன செய்தாலும் அதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். தர்மத்தின் வழி என்பது நேர்மையான வழி. அதில் உள்ளும் புறமும் வெவ்வேறாக செயல்படாது. எதை நினைக்கின்றோமோ அதையே சொல்லும், அதையே செய்யும். இதை பழக்கப்படுத்திக் கொண்டே வந்தால் நீ நினைப்பது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒரு பொழுதும் அடுத்தவரை ஏமாற்ற மட்டும் கற்றுக்கொள்ளாதே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணமில்லை. ஒன்றை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறிந்தவர்களுக்கு ஒரு நாள் நிச்சயம் மற்றவர்களால் அவர் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்படுவார் என்பதை நீ நினைவில் கொள். காத்திரு தங்கமே, மகிழ்வதற்காக அல்ல, அவரை மன்னிப்பதற்காக. ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை. நீரோடைக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத போராட்டத்திற்கு இடையில் நீரோடை வெற்றி பெற்றது தனது பலத்தினால் அல்ல, தொடர் முயற்சியால். நீ முயற்சி செய்து கொண்டே இரு தங்கமே. நிச்சயம் வெற்றி என்ற இலக்கை என்னுடைய ஆசிர்வாதத்தாலும் உன்னுடைய முயற்சியாலும் அடைவாய். என்னிடம் வருபவர் எப்பொழுதும் அமைதி பெறுவார். அவர்களின் எல்லா விருப்பங்களையும் அப்பா நான் நிறைவேற்றுவேன். எனது குழந்தைகள் நிறைய நம்பிக்கையுடன் என்னிடம் வருகிறார்கள். நான் அவர்களை வெறும் கையோடு ஒரு நாளும் திருப்பி அனுப்ப மாட்டேன். அவர்களுக்கு என்ன தேவையோ அதை முழுவதுமாக என்னுடைய அருளால் ஆசிர்வதித்துதான் அனுப்புவேன். உனக்கு எது தேவையோ நிச்சயம் அது உன்னிடம் வரும். நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் நிச்சயம் வரும். நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கு நல்லதே என்றும் நடக்கும். நான் நடத்தி வைப்பேன். ஓம் சனி பகவானே போற்றி போற்றி. ஓம் சனீஸ்வரமூர்த்தியே போற்றி போற்றி.